வயசுல கற்றுப்பீங்க அந்த பிள்ளைகளே. இந்த நாளில் நம்ம பார்த்திங்கன்னா சங்கீதம் 41 வேற்ற தியானம் எல்லாம் பாருங்கள். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்களாம். யாரெல்லாம் இந்த நாளில் சிறுமைப்பட்ட எளியவர்களை கஷ்டப்படுறவங்கள யாரெல்லாம் வறுமையை கொண்டு இருக்கவங்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு இருக்க ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்தில் சங்கீதம் பார்த்தீங்கன்னா 41 பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பாருங்கள், சிறுமைப்பட்ட சிந்தையாக இருந்தாலே போதுங்களாம். இவங்க ஏதாவது ஏழைகள் செய்யணுமே, கஷ்டப்படுறவங்க செய்யணுமே அப்படின்னு மனதுருக்கம். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். மனதுருக்கமாக இருந்தாராம். நம்ம அதே மனதுருக்க தேவனாக இருக்கிறனால யாரெல்லாம் மனதுருக்கமாக இரக்கமாக சிறுமைப்பட்ட சிந்தையாக இருக்கமோ அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 41 1, 2, 3 பாருங்கள். சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள வாக்கியமானலாம். அது மாத்திரம் இல்லைங்களாம், தீங்கு நாளில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், விடுவிப்பாராம். வாக்கியமான இருக்கிறது மாத்திரமில்லை, தீங்கால் விடுவிப்பாராம். 3வது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அவங்களை பாதுகாத்து பூமியில் வாக்கியவான்களாக இருப்பார்களாம். 4வது ஆசீர்வாதம், பூமியில் அவன் பாருங்க, அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு பூமியில் அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்க மாட்டாரான். எல்லா சத்துருக்களும் சில பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் நமக்கு வெள்ளம் போல வருவாங்க. சத்துருக்கள் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாருங்களாம். எப்போ தெரியுங்களா, நீங்கள் சிறுமைப்பட சிந்தையாக இருக்கும்பொழுது சத்துரு இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாரா, நீங்கள் வாக்கியமான இருப்பீங்களா. அது மாத்திரமில்லை, படுக்கையில் வியாதியாக கிடக்கிற உங்களை என்ன பண்ணுவாராம், தாங்குவாராம். படுக்கையிட தாங்குது மாத்திரமல்ல, அவன் வியாதி முழுவதும் படுக்கையை முழுவதும் மாற்றி போடுவாராம். இந்த நாளில் வியாதி உங்களுக்கு வருதா, சில நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எதனால் இந்த வியாதி வருது, என்னுடைய காசு அனாவசியமாக ஒரு டாக்டர்கிட்டையோ தேவையில்லாத வீழ்ச்சியில் வராதபடி இருக்குன்னா நீங்கள் சிறுமைப்பட சிந்தனையாக இருந்தால் போதுமா. உங்கள் படுக்கையில் அந்த தாங்குகிற தேவனாக இருக்காரு. படுக்கையை முழு வியாதி படுக்கையை முழு மாற்றி போடுகிற தேவனாக இருக்காரு. யாரால சத்துருக்களுக்கு இஷ்டத்துக்கு கை ஒப்பு கொடுக்க மாட்டாரா. அது மாத்திரமல்ல, தீங்குனால விடுவிக்கிற தேவனாக இருக்காரு, உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்காரு. இந்த நாளில் இந்த வசனத்தின்படி இந்த நாளில் சிந்தை உள்ளவராக இருங்க. இந்த நாளில் தேவையில்லாத உங்கள் காசுகளுக்கு தேவையில்லாத வீண் பிரேசல் வராமல் இருக்கணும், படுக்கை மாற்றி போடணும், பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு இந்த வசனத்தை தியானம் பண்ணி நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.